யார் இந்த நேரத்துல அது நம்ம வீட்டு பெல் அடிக்கிறது? ஐஷு ஐஷு துர்கா வாய்ஸ் கேக்குது. அவளா வீட்டு பக்கமே வரமாட்டாளே. யாரா இருக்கும்? ஐஷு பாரா மறுபடியும் கேக்குது. துர்கா உள்ள வா. ஓ மை காட், நான் காண்பது கனவா இல்ல நினைவா? ஏன் ஐஷு? பின்ன நீங்களா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அதான் விளையாடாத ஐஷு. துர்கா சர்ப்ரைஸா இருக்கு. வீட்டுக்குலாம் வந்திருக்க. நீ தானே கேட்ட வீட்டு பக்கம்லாம் வரவே மாட்டேங்கிறேன்னு. அதான் சும்மா நீ பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ ஐசி, அதான் பார்த்துட்டீங்களா மேடம்? போங்க. என்ன ஐஷு வந்த உடனே போன்னு சொல்ற? சரி நானும் வரேன், உங்க வீட்டுக்கு போலாம். ஏன் உங்க வீட்ல கொஞ்ச நேரம் இருன்னு சொல்ல மாட்டியா? தாராளமா இருக்கலாமே. ஆனா என்னைய பார்க்க வந்தேன்னு சொன்ன பத்தியா, அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. உண்மையை சொல்றி, சூர்யா கூட போன் பேசுறதுக்கு தானே வந்திருக்க? அதுக்கும் தான் வந்தேன் ஐஷு. அப்போ நீ என்னை பார்க்க மட்டும் வரல, அவரு கூட போன்ல பேச வந்திருக்கேன்னு சொல்லு. ரெண்டுத்துக்கும் தான். நீ தானே வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொன்ன. சரி அப்படியே வந்துட்டு அவர் கூட பேசலாமேன்னு வந்தேன். இப்பதான் எப்படி இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்க வீட்டு பக்கம் வருவியா இல்ல வர மாட்டியா? அதெல்லாம் வருவேன். பாப்போம் பாப்போம் மேடம் எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு. போ ஐஷு. சரிடி உட்காரு. ஐஷு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி உட்கார்ந்து பேசலாவா? எங்க வீட்ல பாத்தியா ஊஞ்சல்லாம் கிடக்குது. ஆமா, ஊஞ்சல் எப்படி வந்துச்சு? நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது ஊஞ்சல் பார்த்ததே இல்ல. அப்போ வரல, இப்பதான் வந்திருக்கு. எங்க வீட்ல அடம் பிடிச்சு கேட்டு வாங்கி போட்டிருக்கேன். அப்படியா? நீ கேட்ட உடனே எல்லாமே செஞ்சிருவாங்களா? ஆமாடி, நான் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளைல, ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் ரொம்ப செல்லம். அதான் என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, காலேஜ் செமஸ்டர்ல பாஸ் ஆனதா உனக்கு ஊஞ்சல் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. நீ என்ன போன செமஸ்டர்ல பாஸே ஆகலையே? அது உனக்கு தான் தெரியும், என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க கிட்ட பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஊஞ்சலை வாங்கி போட்டுக்கிட்டேன். அடி பாவி. விடுடி, இந்த செமஸ்டர்ல எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருவேன். நீ எனக்கு சொல்லி தந்திருக்கல, சூப்பரா எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த செமஸ்டர்ல பாஸ் ஆனா என்ன வாங்கி தருவாங்க? என்ன வாங்கி தருவாங்க? ஒரு மாப்பிள்ளை தான் வாங்கி தருவாங்க. என்ன சொல்ற ஐஷு? ஆமாடி, சீக்கிரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? உனக்கு ஃபீலிங்காவே இல்ல? எதுக்குடி ஃபீல் பண்ணோம்? ஜாலியா இருக்குது. அந்த பொண்ணு பாக்குற மொமெண்ட், மாப்பிள்ளைய பாக்குற மொமெண்ட், அதெல்லாம் நினைக்கும் போதே ஜாலியா இருக்குடி. அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரி எல்லாம் கட்டிட்டு வெக்கப்பட்டுட்டுலாம் வந்து நிக்க போறேன். நினைக்கும் போதே வெக்கமா வருதுடி. போதும் போதும், ரொம்ப வெக்கப்படாத. ஏன்டி இப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரியோ? நடக்கும்போது பாத்துக்கலாம். ஐஷு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க மேடம்? சொன்னா தானே தெரியும். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க ஐஷு. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏன்டி இப்படி சொல்ற? ஆமா, சூர்யாக்கும் உனக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொல்ற. இதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பாடுபட போறோமோ எனக்கே தெரியல. ஐஷு எங்க அப்பா காலையில எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்கடி, இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நீ பொண்ணு பார்க்க போறாங்களாம். பிடிச்சிருச்சுன்னா உடனே கல்யாணமா. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அம்மா பெரியம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்கடி. என்ன துர்கா? சூர்யாவே நல்ல பையன் தான், அந்த பையனுக்கே கட்டி கொடுக்க வேண்டியதானேன்னு பெரியம்மா சொன்னாங்களாம். ஆமாண்டி, அது மட்டும் இல்ல, எங்க பெரியம்மாட்ட உங்க அம்மா அடிக்கடி கேக்குறாங்களாம் அந்த பொண்ணையே மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ரியலி? வாவ், அமேசிங். அப்போ உங்க அம்மாக்கு இது ஓகே தான்? அம்மாக்கு ஓகேவான்னு தெரியல, ஆனா பெரியம்மா சொன்னாங்கன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இது கேட்டேன். பாருடா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. நல்ல விஷயம் தான் ஐஷு, ஆனா அப்பா கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லை. அந்த விஷயத்தை பத்தி பேசினாலே அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஐஷு. ஓ அப்படியா? ஆமா ஐஷு, அதான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலான்னு. அவர்கிட்ட சொல்லலான்னு என் வீட்டுக்கு வந்திருக்க, அவ்வளவுதானே? ஆமா ஐஷு. சரிடி, கவலைப்படாத, அவருக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். சரி ஐஷு, நீ இதுல உட்காரு, நான் போய் என் போன் எடுத்துட்டு வரேன். ஐஷு அவர் இப்ப ஃப்ரீயா இருப்பாரா? அவர் வேலையில தாண்டி இருப்பாரு. ஆனா ஃப்ரீயா இருந்தாலும் சரி பிஸியா இருந்தாலும் சரி, நீ கால் பண்ணா உடனே அட்டென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாடி, அதுவும் இந்த மாதிரி விஷயங்கும் போது கண்டிப்பா பேசுவாரு. சரி ஐஷு, வா ரூமுக்கு போலாம். ரூமுக்கு எதுக்குடி? இங்கே உட்காரு. உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா? எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க, வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஆமாடி, உங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? வந்து வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாடி, வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்குள்ள சூர்யாட்ட பேசிடலாம். இங்கே உட்காரு. சரி ஐஷு. செல்லம்மா எப்படி பேசியா பாரா? நம்ம அப்படி என்ன போய் தப்பா கேட்டோம்? நல்லா இருக்கியலான்னு தானே கேட்க போனோம்.
எப்படிலாம் பேசி அனுப்பியா பாரு நம்மள. மைனி இதுக்குதான் அவியல பார்க்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம்னு சொன்னேன். நாளைக்கு என்ன சொல்லுவாவ? பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாவ, பேசாம போயிட்டாவன்னு சொல்லுவாவ. அதனாலதான் போய் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்க போனேன். என்னமோ நம்ம தப்பு பண்ணி அவளை வெளியே அனுப்பிட்ட மாதிரி பேசியாவ. அந்த லெட்டர் வந்தது உண்மை, அதுல எழுதியிருந்த விஷயங்களும் உண்மை. அந்த சரோஜினியே ஒத்துக்கிட்டா. எல்லாரும் நம்மள எதுக்கு என்னமோ பில்லி மாதிரி பார்க்காவ? உண்மையாவே அந்த சரோஜினி அவனை காதலிச்சிருக்கா, அவனும் இவளை காதலிச்சிருக்கான். அதனாலதான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல என் கூட வந்துருன்னு எழுதியிருக்கான். சரி, அந்த சுப்பிரமணி சரியான விளங்காதவனா இருக்கான். எல்லாரையும் அண்ணே அண்ணின்னு பாசமா கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இவளுக்காக தான் எல்லாம் நடிச்சிருக்கான். ஆமா செல்லம்மா, ஏதோ 1-2 நல்லது பண்ணிட்டானே, அவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க கூடாது. அவன் சரியான ஆளு, எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் உள்ள இருந்திருக்கான். நீ வேணா பாரு, என்ன கொஞ்ச நாள்ல அந்த சரோஜினியை கூட்டிட்டு ஓட போறான். ஆமா மைனி, நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்பதான் இவளுக்கெல்லாம் புரியும். சும்மாலாம் ஓட மாட்டாவ, வீட்டுல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு தான் ஓடுவாவ. ஏன் சொத்தை கூட அத்தை எழுதி வைக்க வாய்ப்பு இருக்கு. இவதான் வெளியே வந்துட்டாவளே மைனி, இனி எப்படி எங்க அம்மா சொத்தை எழுதி வைப்பா? இவ என்ன வேணாலும் செய்வா செல்லம்மா. மறுபடியும் உங்க மகனை கூட்டிட்டு அங்க வரணும்னா சொத்தை எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைங்கன்னு கூட கேப்பா. ஏன் ஆனந்து குழந்தை தூண்டி விட்டு கூட கேட்க வைப்பா. சரியான வில்லங்க பிடிச்சவா. ஆமா மைனி, இவளெல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அம்மைய எந்த விதத்திலயும் ஏமாற விட்டுறவே கூடாது. நம்மளும் எவ்வளவுதான் போராட முடியும் செல்லம்மா, நம்மள புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க அவள. மைனி, இந்த விஷயத்துல விட்டுற கூடாது மைனி, அப்புறம் எல்லாரும் ரோட்ல தான் நிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆமா செல்லம்மா, அதுவும் சரிதான். இந்த நெட்ட மாதிரி சரோஜாவும் எதுக்கு இங்க வந்து கிடக்காவ? சரோஜினி அம்மைக்கு தான் வேற வேலை இல்ல. மொவ தனியா வந்துட்டா, இவ கூடயே வந்து செட்டில் ஆயிரலான்னு வந்து கடந்துட்டாவ. ஆனா இந்த சரோஜாக்கும் இந்த நெட்ட மாதிரிக்கு என்ன பிரச்சனை? அவ தங்கச்சி இங்க ஒத்தையில இருக்கால, அதனால வந்து உட்கார்ந்துருக்கா. நெட்ட மாதிரிக்கு என்ன பிரச்சனை? அவ எதுக்கு வரா? சரோஜா வந்தோடனே பின்னாடியே வரா. விடக்கூடாது செல்லம்மா, இவ 2 பேர்த்தையும் இந்த மாதிரி ஓயாம தோட்டத்துக்கு வர விடக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அத்தையை கூப்பிட்டு சொல்லி கொடுத்துடணும். ஆமா மேனி, சித்தி கிட்ட சொல்லிடணும். சித்தி சத்தம் போட்டா நாளையில இருந்து வரமாட்டாவே. சரி செல்லம்மா, நேரா வீட்டுக்கு போக வேண்டாம். சின்னத்தைய பார்த்து விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பிறகு போவோம், சரியா? சரி மைனி, வாங்க போய் வேலையை பார்ப்போம். ஆள் இல்லைன்னா தேட ஆரம்பிச்சிருவாவே. சரி செல்லம்மா, வா போலாம். ஹலோ ஐஷு, சொல்லுங்க ஐஷு. சூரியன், துர்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கால் பண்ணேன். அவட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஏ துர்கா, சூரியன் லைன்ல இருக்காரு, பேசுடி. ஃபோன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. சரி ஐஷு. ஹலோ ஹலோ துர்கா, எப்படி இருக்கு துர்கா? உன் கூட பேசவே முடியல இப்பெல்லாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்கா. எனக்கும் கஷ்டமா தான் இருந்து, அதான் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக தான் ஐஷு வீட்டுக்கே வந்தேன். அப்படியா? எனக்காக ஐஷு வீட்டுக்கு வந்தியா? அப்படின்னா இப்போ ஐஷு வீட்லயே இருக்க? நான் வேணா அங்க வந்து பாக்கட்டுமா துர்கா? வேண்டாம் வேண்டாம், ஐஷு அம்மா வந்துருவாங்க, ப்ராப்ளம் ஆயிரும். நீங்க இங்க வர வேண்டாம். எங்க அம்மா வேற என்னை தேடிட்டு வந்தாலும் இங்க வந்துருவாங்க. ஏன் பயப்படுற துர்கா? நான் 2 நிமிஷத்துல வந்து பாத்துட்டு போயிடுறேனே. வேண்டாம், பிரச்சனை ஆயிரும். அக்கம் பக்கத்துக்காரங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஐஷு வீட்லயும் ப்ராப்ளம் ஆயிரும், எங்க வீட்லயும் ப்ராப்ளம் ஆயிரும். நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். என்ன துர்கா? அது வந்து எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. 2 நாள்ல நீ பொண்ணு பார்க்க வராங்களாம். என்ன சொல்ற துர்கா? பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா, அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத துர்கா, அதான் நான் இருக்கேன்ல. கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கல்யாணம் வரைக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு பார்க்க வரதே பிடிக்கல. எப்படியாவது இதையே நிறுத்திடுங்களேன். துர்கா, எப்படி நிறுத்துறது துர்கா? சரி, அந்த மாப்பிள்ளை வீட்டோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி துர்கா, எந்த ஊருன்னா தெரியுமா? அந்த பையன் எங்க வேலை பார்க்கறானா தெரியுமா? அது வந்து அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பையன் டாக்டர், தனியா கிளினிக் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அப்படியா? எந்த ஊர்ல? பக்கத்து ஊருன்னு மட்டும் தான் சொன்னாங்க, எந்த ஊருன்னு டீட்டெயிலா சொல்லல. அந்த பையன் பேரும் சொல்லல. டாக்டர்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் கேட்டேன். சொந்தமா கிளினிக் வச்சிருக்காங்களாம். சரி துர்கா, நீ பயப்படாம இரு, நான் விசாரிச்சு பாக்குறேன். அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா பொண்ணு பார்க்க வரவிடாம பண்ணிடுறேன். நீ வருத்தப்படாத துர்கா. எவ்வளவு நாள் தான் இப்படி பார்க்காம பேசாம இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நானே வந்து உன்னை பாக்கேன்னு சொல்றேன்னு துர்கா. நீ தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப கூட நீ ஊன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். ஒரே 1 நிமிஷம் வந்து பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிளம்பிடுறேன். இங்க வர வேண்டாம், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வருவேன்ல, அங்க வாங்க. போன வாரம் உங்களை எதிர்பார்த்து நீங்க வரவே இல்ல. இனி வர செவ்வாய்க்கிழமை வாங்க. சரி துர்கா, கண்டிப்பா வரேன். ஆனா நீ எத்தனை மணிக்கு வருவ? காலையில 10 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன், நீங்களும் வந்துருங்க. சரி துர்கா, கண்டிப்பா வரேன். கோயில் வச்சு பேசிக்கலாமா? சரி, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை எப்படியாவது நிறுத்திடுங்க.
ம் சரி துர்கா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. பக்கத்து ஊருன்னு தானே சொன்னாங்க, பக்கத்து ஊர்ல இருக்க கிளினிக்ல எல்லாம் போய் விசாரிக்கிறேன். சரி, அப்ப நான் வச்சிட்டுமா? ஏன் துர்கா உடனே வைக்கிறேங்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. இல்ல, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. அம்மா தேடுவாங்க. அவங்க வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்கன்னா என்னை தேடி கூட வந்துருவாங்க. அதனால ஐஷு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ம் சரி துர்கா, பாய். பாய். என்னது பாயா? ஒரு ஐ லவ் யூ கூட இல்லையா? ஐஷு, அவர் கட் பண்ணறதுக்குள்ள எதுக்கு பேசுற? அவர் கட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. வெறும் பாய் மட்டும் சொன்னா எப்படி? ஒரு மிஸ் யூ, ஒரு கிஸ் யூ, ஒரு ஹக் யூ எதுவுமே இல்லடி. ஓ ஐஷு, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? என்னது இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டீங்களா? நீ பக்கத்துல இருக்கல்ல, எப்படி சொல்றது? ஓஹோ, நான் இருக்கதான் பிரச்சனை மேடம்க்கு. நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரிலாம் பக்கத்துல இருக்க மாட்டேன். போனை உன் கையில தந்துட்டு நான் ஓடிடுறேன். நீங்க ஜாலியா கொஞ்சிக்கங்க. போ ஐஷு, நாங்க கொஞ்சலாம் மாட்டோம். வேற என்ன பண்ணுவீங்க? அவர்தான் ஐ லவ் யூ சொல்வாரு. அப்ப மேடம் என்ன சொல்லுவீங்க? நான் சாரின்னு சொல்லுவேன். விளங்கோ, ஐ லவ் யூ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும்டி. லவ் பண்ணாத எனக்கே தெரியுது, லவ் பண்ற உனக்கு தெரியல, சரியான மரமண்டை. ஐஷு, அதெல்லாம் இப்பவே எப்படி சொல்ல முடியும்? இப்பதாண்டி 2 பேரும் லவ் பண்றீங்க, இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்லுவீங்க? அது கொஞ்ச நாள் போனாதான் சொல்ல முடியும். எப்போ? 2 பேருக்கு கல்யாணம் ஆன அப்புறமா? குழந்தைங்களா பிறந்ததுக்கு அப்புறமா? மண்டி போட்ட அப்புறமா? சீ, சும்மா இருடி. வேற எப்பதாண்டி இதெல்லாம் சொல்லுவ? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை தானே, அவருக்கும் ஆசைகள் இருக்கும். என்னோட ஆசை என்ன சொன்னேன்ல, பார்க்க முடியல, பேச முடியல, கஷ்டமா இருக்குன்னு. அதையாவது சொன்னியே, இல்லனா அவரு உன்னை உணர்ச்சியே இல்லாத ரோபோட் தான் நினைப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும். பாருடா. போ ஐஷு, மறுபடி பாருடா. ஏன் நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நானே 2 நாளா நீ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பயத்துல இருக்கேன். அதான் சூரியனே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னடி உனக்கு பயம்? ஃப்ரீயா விடு. அவர் பார்த்து பாரு, இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை பத்தி சரியான டீடைல்ஸ் தெரியலல்ல. அவரு டாக்டரு, இந்த மாதிரி பக்கத்தூர்ல கிளினிக் வச்சிருக்காரு, அவ்வளவுதான் தெரியும். வேற எந்த டீடைல்ஸுமே தெரியாதுல்ல. இதை மட்டும் வச்சு அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு ஐஷு? அவர் கண்டுபிடிக்கலனா பொண்ணு பாக்குற அன்னைக்கு நிறுத்திடலாம், கவலைப்படாத. எப்படி? வர மாப்பிள்ளைக்கு மிளகாத்தூள்ல காப்பி போட்டு குடுறி. மிளகாத்தூளா? ஐயோ பாவம், காரமா இருக்கும். அப்படியா? அப்ப வர நீயே கட்டிக்க. ஐஷு, பின்ன என்னடி, அவரை துரத்துறதுக்கு இதான் வழி. மிளகாத்தூளை போட்டு காப்பியை கொடுத்துரு, காரம் தாங்க முடியாம பொண்ணு வேண்டான்னு ஓடிடுவாரு. அதெல்லாம் எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. அப்ப என்ன சூப்பர், உன் மேல எந்த சந்தேகமும் வராது. நீ போய் மிளகாத்தூளை கலக்கி விட்டு ஓடி வந்துரு. இல்லனாலும் நானும் அங்கதானே இருக்க போறேன், நானே கலக்கி விட்டுரு, கவலைப்படாத. வேண்டாம் ஐஷு, அவர் கஷ்டப்படாத மாதிரி வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிய. உன்னைய பொறுத்த வரைக்கும் யாருமே கஷ்டப்பட கூடாதுடி. ஆனா நீ மட்டும் எல்லா விஷயத்துலயும் கஷ்டப்பட்டுட்டே இரு. அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா கஷ்டப்படக்கூடாது, சூரியன் கஷ்டப்படக்கூடாது, இப்ப வீட்டுக்கு வர போறவங்களும் கஷ்டப்படக்கூடாது. ஆமா ஐஷு, யாரையும் கஷ்டப்படுத்தாம நாங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், அதுதான் முக்கியம். அப்பதான் நாங்க நல்லா வாழ முடியும். நல்லவளா இருக்கலாம்டி, ரொம்ப நல்லவளா இருக்க கூடாது. சரி ஐஷு, அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வீட்டை பூட்டிட்டு பின்னாடியே வர, வா போலாம். அப்படியா? ஆமாடி, எனக்கு போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் அந்த போனே உட்காந்து நோண்டுறது? உங்க வீட்டுக்கு வர, நல்லா ஜாலியா சாயந்தரம் வரையும் பேசிட்டு அப்புறமா இங்க வந்துடுறேன். சரி ஐஷு, வா போலாம். எத்தே எத்தே எத்தே, இந்த வாரேன். என்னடா, உள்ள வர வேண்டியதானே? எத்தே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னதுல? சொல்லு. சரோஜாவும் நெட்ட மாதிரியே தோட்டத்துக்கு வந்திருந்தாவே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லா தெரியும். அந்த கோமரியலையே என்கிட்ட சொல்லிட்டு தான் வாடினாள்வே, என்ன வீட்டுக்கு வரையில. அப்படியே இன்னும் வரலையோ? அங்க உட்காந்து ஜாலியா பொங்கி தின்னுட்டு படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்காவே. என்ன சொல்றிய? என்கிட்ட தோட்டத்துல போய் வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனாள்வே. என்ன வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு போனாவளா? எத்தே, அங்க ஒரு வேலையும் நடக்கல. வேலை எல்லாம் நடந்துச்சு. என்ன ஒருத்தி நடந்துச்சு, இங்க ஒருத்தி இல்லங்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எத்தே, சமையல் வேலை நடந்துச்சு. அந்த சரோஜினி இப்ப தனி கொடுத்தனும் போயிருக்காள்ல, அங்க போய் உட்காந்துட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி கொடுத்து சமைச்சு தின்னுகிட்டு இருந்தாள்வே. ஓஹோ, அப்படியா? ஆமா சித்தி, தோட்டத்துல எல்லாம் இந்த வேலையும் செய்யல.
நிச்சயத்துக்கு வந்து எட்டி பார்க்கல. இப்ப மட்டும் வருவாப்ல. எத்தே மவ தண்ணி கொடுத்துன போயிட்டானே பாக்குறதுக்காக வந்திருக்காவ. இனி தோட்டத்திலே தான் கிடப்பாவன்னு நினைக்கேன். மாட்டெல்லாம் வித்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிருவாவ. என்னடா சொல்றிய? ஆமா தேய், மவ கூட்டு குடும்பமா இருக்கான்னா அங்கேயே கிடந்தாவ. இப்பதான் தனியா வந்துட்டாளே, யாரும் பிரச்சனைக்கு வர மாட்டாவ, எதுவும் சொல்ல மாட்டாவன்னு இப்ப அங்கேயே வந்து செட்டில் ஆயிருவாவன்னு நினைக்கேன். ஓஹோ, அப்படி போகுது. ஆமா சித்தி. எத்தே சரோஜாவியோ நெட்ட மாதிரியே அங்க விடாதங்க. எதுக்கு அங்க வந்து உட்காந்துட்டு சோறு பொங்கி போடணும் அந்த சரோஜினிக்கு? அங்க இருக்கதே 2 பேரும், அவ சோறு பொங்கி திங்க மாட்டாளோ? அங்க வந்து உட்காந்துட்டு ஒரே கதை பேசிட்டு இருக்காவ. ஆமா சித்தி, நாங்க போய் நல்லா இருக்கலான்னு கேட்டோமா, எதுவுமே பதில் சொல்லவே இல்ல சரோஜினி அம்மா. அது மட்டும் இல்ல தேய், ஏசியாவே எங்களை பிடிச்சி நாங்க என்னமோ கெட்டது செஞ்சிட்ட மாதிரி எல்லாத்தையும் ஏச்சி வாங்கிட்டு வரோம் தேய். உங்களை எதுக்கு ஏசனா? சரோஜா தான் தேய் ஏசியா. நாங்க சரோஜா அம்மா வந்திருக்காவளே எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்காக போனோம். சரோஜா பிடிச்சி அந்த ஏச்சி ஏசியா. நல்லா இருக்கியான்னு கேட்க போனது குத்தமா? அதுக்கு அந்த பேச்சு பேசி அந்த நிலை நிக்கா. அதனால தான் தேய் சொல்லி அவளை தோட்டத்துக்கு அனுப்பாதங்க.